இடைநிலை ஆசிரியர்களுக்கான ஊதியம் 12,500 ரூபாயிலிருந்து 15,000 ரூபாயாக அதிகரிப்பு. பேச்சுவார்த்தைக்கு பின்னர் அமைச்சர் அன்பில் மகேஷ் அறிவிப்பு. வரலாறு காணாத உச்சத்தை தொட்டது ஒரு சவரன் ஆபரண தங்கத்தின் விலை. ஒரு சவரன் 880 ரூபாய் உயர்ந்து 1,06,240 ரூபாய்க்கு விற்பனை. வெள்ளியின் விலை கிலோவுக்கு 15,000 ரூபாய் உயர்ந்து புதிய உச்சத்தை தொட்டது. 1 கிராம் வெள்ளி விலை 300 ரூபாயை கடந்ததால் மக்கள் அதிர்ச்சி. டெல்லியில் பிரதமர் மோடி தலைமையில் நடைபெற்ற பொங்கல் கொண்டாட்டம். நீதிபதிகள், பாஜகவினர், சிவகார்த்திகேயன், ரவி மோகன் உள்ளிட்டோர் பங்கேற்ற விழாவில் தமிழில் பேசிய மோடி, இனிய பொங்கல் நல்வா கலத்துக்கல வாழ்க தமிழ், வாழ்க பாரதம். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தலைமைச் செயலக ஊழியர்களுடன் பொங்கல் கொண்டாட்டம். எல்லாருக்கும் எல்லாம் என்ற சமத்துவ நிலையை அடைய திராவிட மாடல் ஆட்சி செயல்படுவதாக உரை. தைலாபுரம் தோட்டத்தில் பொங்கல் கொண்டாடிய பாமக நிறுவனர் ராமதாஸ். உட்கட்சி பிரச்சனையால் முதல் முறையாக பொங்கல் விழாவை புறக்கணித்த அன்புமணி. சென்னை உலா விண்டேஜ் பேருந்து சேவையை தொடங்கி வைத்தார் அமைச்சர் சிவசங்கர். வரலாற்று சிறப்புமிக்க இடங்களுக்கு சுற்றுலா அழைத்துச் செல்லும் வகையில் அறிமுகம். சென்னையில் 18 ஆண்டுகளுக்கு பிறகு டபுள் டக்கர் பேருந்து சேவை தொடக்கம். சுற்றுலா பயணிகளுக்கு இயக்கப்படும் நிலையில் விரைவில் மக்கள் பயன்பாட்டிற்கு வருகிறது. தமிழ்நாட்டில் குளிர்கால பருவமழை இயல்பை விட 221% கூடுதலாக பெய்துள்ளது. சென்னையில் இயல்பை விட 41% கூடுதலாக மழை பெய்துள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். தமிழ்நாடு முழுவதும் ரேஷன் கடைகளில் இன்றும் பொங்கல் பரிசு தொகுப்பு விநியோகம். கைரேகை பதிவாகவில்லை என்றால் கருவிழிப்பதிவு அடிப்படையில் வழங்கவும் உத்தரவு. குமரி தோவாளையில் 1 கிலோ மல்லிகைப்பூ 10,000 ரூபாய்க்கு விற்பனை. நேற்று 200 டன் பூக்கள் விற்ற நிலையில் இன்று 150 டன் பூக்கள் விற்பனைக்கு குவிப்பு. பொங்கல் திருநாளையொட்டி சென்னையில் நேரடி விமான டிக்கெட்டுகள் கிடைக்காமல் பயணிகள் ஏமாற்றம். சென்னையிலிருந்து பெங்களூரு வழியாக கோவைக்கு செல்லும் விமானத்தில் 16,500 ரூபாய் கட்டணம். தமிழ்நாடு முழுவதும் போகி பண்டிகை கொண்டாட்டம். கடும் குளிரிலும் பழைய பொருட்களை எரித்தும் மேளம் கொட்டியும் உற்சாகம். சென்னையில் போகியை முன்னிட்டு பழைய பொருட்களை எரிக்கும் பொதுமக்கள். நகரின் பல்வேறு பகுதிகளிலும் கடும் புகை மூட்டம். சபரிமலையில் மகர ஜோதி தரிசனம். சன்னிதானம் முழுவதும் 2000 போலீசார் பாதுகாப்பு.
சபரிமலையில் 8 வாரங்களில் 51 லட்சம் பக்தர்கள் தரிசனம். காணிக்கைகள் உள்ளிட்டவற்றின் மூலம் வருவாயும் 429 கோடி ரூபாயாக அதிகரிப்பு. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.